திசை திருப்பும் முதலீட்டு கழகம் என திமுக மீது தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது என விஜய் மறைமுகமாக திமுகவை விமர்சனம் செய்து வருகிறார். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் என திமுக மீது தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்து வருகிறார். தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது என மறைமுகமாக திமுகவை தாவேக தலைவர் விஜய் விமர்சித்து வருகிறார். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் என திமுக மீது தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்து வருகிறார். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் என திமுக மீது தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்து வருகிறார். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது என திமுகவை தாவேக தலைவர் விஜய் மறைமுகமாக விமர்சித்து வருகிறார். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது என தாவேக தலைவர் விஜய் திமுகவை மறைமுகமாக விமர்சித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா அவர்கள். கிருபா, வணக்கம். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் என திமுக மீது தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் முன்வைத்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தற்போது பகிரலாம். கோகிலா, வணக்கம். தாவேகாவின் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள், குறிப்பாக தாவேக தலைவர் விஜயின் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் திமுக அரசு தொடர்ந்து தங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக குற்றம் சாட்டி தாவேக தலைவரான விஜய் தற்போது எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் நடக்கும் தேர்தல் நேர நாடகம் குறித்து பகிர்ந்து கொள்வதே இந்த பதிவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் திசை திருப்பர்கள் நடப்பது ஒன்றும் புதிதன்று, இருந்தும் உஷாராக இருக்க வேண்டியது நம் கடமை என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் விதைத்த நல்லிணக்கம் பேசும் சமூக நீதி விதைகள் ஆழமாய் வேரூன்றிய மாபெரும் மதச்சார்பற்ற மண் இது என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், இத்தகைய நம் தமிழ்நாட்டு மண்ணில் என்றைக்கும் பாசிச சக்திகள் வேரூன்ற மட்டுமன்று காலூன்றவே இயலாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு பாசிச மனநிலை கொண்ட மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு மறுமுறை வாய்ப்பு என்பது எட்டாக்கணி என்பதுதான் தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டுக்கும் மேலான தேர்தல் வரலாறு என்று விஜய் கூறியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்திடம் என்னதான் பொறுப்பு இருந்தாலும் காபந்து அரசான திமுக அரசு தன் கையில் வைத்திருக்கும் அதிகாரிகள் சிலரை வைத்து நமக்கு மட்டுமல்லாமல் நம் வேட்பாளர்களுக்கும் பரப்புரை செய்ய நெருக்கடிகளையும் நிர்பந்தங்களையும் நீட்டிக்கவே செய்கிறது என்று விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடைசி நேரம் வரை காத்திருக்க செய்து அனுமதி கடிதத்தை தாமதமாக அளித்து நமக்கான பிரச்சார முன்னேற்பாடுகளை செய்ய விடாமல் நெருக்கடி தருவது, கடைசி நேரத்தில் தாவேகா பரப்புரைக்கான அனுமதியை ரத்து செய்வது, பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி மற்றும் ரத்து குறித்து வெளியிடும் செய்திகள் மக்களை குழப்புவது என்று திமுகவின் தில்லுமுள்ளுகள் தொடரத்தான் செய்வதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். என்னதான் தில்லுமுள்ளு செய்தாலும் திமுக நினைப்பது போல் தாவேகா ஒன்றும் பழைய ஃபார்மேட்டில் ரோட்டில் பிரச்சாரம் செய்வதை மட்டுமே நம்பி இருக்கவில்லை என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த தன்னெழுச்சியான தன் விருப்பமான பிரச்சாரம் தமிழகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக மாறி நடந்து கொண்டிருப்பதாக விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தாவேகாவின் வெற்றியை தடுத்து விடலாம் என்று ஒரு அகந்தையில் இருக்கும் ஆதாய அரசியல் சூதாடும் அனுபவசாலிகள் அனைவரும் மக்கள் ஓர் அமைதி புரட்சிக்கு தயாரானதை மறந்துவிட்டு ஆடுவதாக விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த ஆட்டம் எல்லாம் வரும் ஏப்ரல் 21 வரைதான். ஏப்ரல் 23 அன்றே ஊழல் சக்திகள் மட்டுமல்லாது மற்றும் பலருடன் பாசிச சக்திகளும் விசில் புயலில் வீழ்வது உறுதி என்று விஜய் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். லிமிடேஷன் இல்லாமல் அராஜகத்தையும் ஊழலையும் செய்து, லிமிடேஷன் இல்லாமல் பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுகவை இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் லிமிட் செய்து மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயின் பிரச்சாரங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் திமுகவை குற்றம் சாட்டி அவர் வெளியிட்டிருக்கும் இந்த பதிவானது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோகிலா,
தகவல்களுக்கு நன்றி கிருபா.